அதுக்கு பிறகு அந்த இறை வேதம்ங்கிறதுக்கு குரான் சொல்லக்கூடிய ஆதாரம். உதாரணமாக பொய் சொல்வதற்கான நரம்புகள் மூளை முன்பகுதியில் தான் உள்ளன. මෙතනින් 20 අය කියලා දාලා තියෙනවා. මෙතනින් බලන්න 81 දාලා තියෙනවා. 81 බැලුවොත් මේකට ගිහිල්ලා ඔව් මේ විස්තරය දාලා තියෙනවා. මේකට මේ 81 මොනවද තියෙන්නේ කියලා. දැන් ජිහාද් නම් මොනවද? බොහොම ස්තුතියි. thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்ம பின்னாடி ஒரு வீடியோவை இணைச்சிருக்கிறோம். அந்த வீடியோ ஏற்கனவே நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு திருமறை குர்ஆனுடைய சிங்கள மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்த ஒரு வீடியோ. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த ஸ்கூல் பசங்களுக்கான உதவிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தரக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் அந்த பணிகளை நம்ம முன்னெடுத்து வர்றோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் அதற்காக வேண்டி கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்ட சில பாடசாலைகளுக்கான உதவிகளை நம்ம பண்ணிட்டு அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்வதற்காக பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் நம்முடைய நண்பர் முஆதும் தான் இதற்கான பயணத்தில் இருந்தோம். காத்தான்குடிக்கு முன்பதாக அந்த இடம் எனக்கு கரெக்டான அந்த இடம் எதுன்னு சொல்லி நினைவுள்ள களுவாஞ்சிக்குடி தாண்டின்னு நினைக்கிறேன். காத்தான்குடிக்கு முன்பதாக போலீஸ் அதிகாரிகள் எங்களுடைய வாகனத்தை பரிசோதனை பண்ணணும்னு சொல்லி நிறுத்தி இருந்தாங்க. பொதுவாக வாகனங்களை பரிசோதனை பண்றாங்க எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நிறுத்தி பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அவர்களோட போய் பேசினேன். நம்ம இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்காகத்தான் போய்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டி இருக்கிறது என்கிற செய்திகள் அவருக்கு சொல்லும் போது சுமூகமாக அழகாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் தமிழ் பேசுகிற அந்த சகோதரர் போலீஸ் அதிகாரியை பொறுத்தவரையில் நம்முடைய வீடியோக்கள் அவர் யூடியூப்ல பார்த்திருக்கிறார். உடனே அவர் அடையாளம் கண்டு கொண்டார். மட்டுமில்லாம அந்த இடத்துல காத்தான்குடின்னு நினைக்கிற ஒரு சகோதரரும் வந்திருந்தாரு. அந்த சகோதரரும் என்ன கண்டு பிரதர் எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட சொன்னாரு இவர் இன்னாரு என்று சொல்லும் போது கூடுதலாக அந்த போலீஸ் அதிகாரியும் அதை அடையாளம் கண்டுகிட்டாரு. எது எப்படி போனாலும் அவர்கிட்ட என்ன சொன்னோம்னா, நம்ம கொடுக்க போறது ஸ்கூல் புக்ஸ், பட் என்னன்னா உங்களுக்கு நாங்க ஒரு கிஃப்ட் தரலாமா சொல்லி கேட்கும் போது தாராளமா தாங்கன்னு சொன்னாரு. நான் அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தான் உங்களுக்கு தரப்போறேன் சொல்லும் போது அந்த சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதர போலீஸ் அதிகாரி என்ன சொன்னாருன்னா, நான் பல இடத்துல தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு கிடைக்கல, தந்தீங்கன்னா கண்டிப்பா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய அதிகாரியும் எனக்கு தமிழ் மொழியில தான் நீங்க தரணும், எனக்கு சிங்கள மொழியில அதை படிக்க முடியாது, தமிழ் மொழியில தந்தீங்கன்னா படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியில உடனடியாக அந்த நேரத்தில் தான் 2 அதிகாரிகளுக்கு நம்ம அந்த குர்ஆனை கொடுத்திருந்தோம். அதற்கு பிறகு இந்த 2 அதிகாரிகள் தொலைபேசி இலக்கம் கொடுத்ததாக கூறி சில போலீஸ் அதிகாரிகள் நம்மிடத்துல குர்ஆன் மொழிபெயர்ப்பு கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் நான் அந்த பகுதிகளுக்கு வருகிற போது கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக அதை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த சம்பவம் தான் அந்த இடத்துல நடைபெற்றது. இது எதுக்காக நம்ம உங்களோட இந்த செய்தியை சொல்லி அந்த வீடியோவை பகிர்றோம் என்று சொல்லி சொன்னா, எப்பொழுதுமே நம்மிடத்துல இந்த நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன என்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக மாற்று மத சகோதரர்கள் பல பேர் தயாராக இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் பயணங்கள்ல போகிற போது கூட நம்ம ஒரு 4 குர்ஆன் மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கேட்டாங்கன்னா உடனடியாக நம்ம கொடுத்துட முடியும். அது இறைவனிடத்தில் நமக்கு மிக பெரும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். ஒருவருக்கு உங்கள் மூலமாக நேர்வழி கிடைப்பது சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரியும். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்மால் முடிந்த முயற்சி அவர்களுக்கான இது போன்ற நம்முடைய மார்க்க தெளிவுகளை வழங்குவது. அப்படி வழங்குகிற போது பல விவகாரங்களில் இன நல்லுறவும் உண்டாகிவிடும். எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இது போன்ற சிங்கள மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கும் அந்த அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியாக, நெகிழ்வாக, ரொம்ப கண்ணியமாக அவர்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. நீங்களும் இது போன்ற காரியங்களை முன்னெடுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே வைத்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த குர்ஆன்ல போட்டிருக்கிறோம் அந்த அட்டவணை இருக்கு. அதை தாண்டி எங்களோட குர்ஆனுடைய அந்த அத்தியாயம் இப்படி போனால் வாசிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சு மொழிபெயர்ப்பு ஸ்பெஷல் போட்டிருக்கோம். நாங்கள் இந்த இறைவேதம் மட்டும் எப்படி நம்புகிறோம் முஸ்லீம்கள், அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த இறைவேதம்ங்கிறதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஆதாரம். உதாரணமாக பொய் சொல்வதற்கான நரம்புகள் மூளை முன்பகுதியில் தான் உள்ளன, இதில் இருக்கிறது குர்ஆன் சொல்லுது. அதெல்லாம் ஆதாரத்தோடு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் படிச்சுக்கிட்டு போகும்போது இப்படி படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா
சில இடங்களை படிக்கும்போது டவுட் வரும் 196 இந்த இடத்துல. அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி 196 போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமை பெண்களுடன் இல்லறம் நடத்த இஸ்லாம் அனுமதிப்பது. இது மாதிரி அந்த முஸ்லீம்கள்ட்ட உள்ள டவுட் இருக்குல்ல இஸ்லாம், அதெல்லாம் விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எங்க ඔබතුමාට gift එකක් අනිවාර්යෙන් කියලා බලන්න ඔව් எப்படி මේකෙන් මේක මේ සර්ට් කිව්වේ මම මේක පරිවර්තනයෙන් මේක දාලා තියෙන්නේ සර්. මේක ඔව් අනිත් එක කියවන්නට පෙර මේක කියවන්න කියලා. කොහොමද මේ පරිවර්තනය තියෙන්නේ කියලා. ඔව් අනිත් එක ඉස්සරහා යනකොට මේ පරිවර්තනය කියන්නේ දෙවියන් වහන්සේ තමයි අපිට දුන්නේ කියලා අපි විශ්වාස කරනවානේ. ඒ ගැන ලියලා තියෙනවා කොහොමද කියලා. අනිත් එක ඒකට අපි සාක්ෂි සාධකව දීලා තියෙනවා. මේ සාක්ෂි කුරාන් පොතේ. මේක අවබෝධ කරේ කොහොමද කියලා පිළිගත්ත කියන එක කැමැත්ත එක්කම මේ හේතුත් එක දක්වලා තියෙනවා. එතකොට ගිහිල්ලා මේක කියවගෙන යනකොට මෙතන 26 කියලා දාලා තියෙනවා. මෙතනින් බලන්න 81 දාලා තියෙනවා. මෙහැ පැත්තේ බලලා 81 බැලුවොත් මේ විස්තරය දාලා තියෙනවා. මේකට මේ 81 මොනවද තියෙන්නේ කියලා. දැන් ජිහාද් නම් මොනවද? ඒක කොහොමද අපි විශ්වාස කරන්නේ? හලාල් මොනවද? ඒ ඔක්කොමට මේකෙන් පිළිතුරු ලියලා තියෙනවා. සත්‍යා කරන්න. බොහොම ස්තුතියි. Thank you. තව ඉස්සරහට එනවා. Thank you.